உலகின் உச்சியில் வாழ்கிறேன் -30°C குளிரில் வாழும் பெண். ஸ்வீடனைச் சேர்ந்த பெண்ணொருவர் நார்வே தீவுக்கூட்டத்தில் உள்ள மிகவும் குளிரான பகுதியில் வாழ்ந்து வருகிறார். ஸ்வீடன் பெண் எழுத்தாளர். ஆர்டிக் பெருங்கடலில் நார்வே தீவுக்கூட்டத்தில் உள்ள குளிரான பகுதி ஸ்வல்பார்ட். வேடிக்கையான சாகசத்திற்காக ஸ்வீடன் பெண் எழுத்தாளர் சிசிலியா போம்டால் இல் இருந்து இப்பகுதிக்கு சென்றார். 34 வயதான இவர் வடதுருவத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஸ்வல்பார்ட் பகுதியை தீவிர பருவங்கள் மற்றும் வானிலை நிலம் என்று கூறுகிறார். ஏனெனில் இங்கு வெப்பநிலை 30°C ஆக குறையக்கூடும். சில மாதங்கள் இருள், பின்னர் பகல், ஒரு நேரத்தில் கொடூரமான புயல்கள் மற்றும் துருவ கரடிகளின் தொல்லை இங்கு இருக்கும் என்கிறார். மேலும் நான் உலகின் உச்சியில் வாழ்கிறேன் என குறிப்பிடும் சிசிலியா இல் வாழும் தனது அனுபவங்கள் குறித்து விளக்கியுள்ளார். சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. அவர் கூறுகையில், ஆர்டிக் பெருங்கடல் தீவில் உலகின் உச்சியில் இருக்கும் வாழ்க்கையும் சவால்கள் நிறைந்தது. அக்டோபர் இறுதியில் சூரியன் மறையும். மார்ச் மாதத்தின் தொடக்கத்தில் மீண்டும் பார்க்க முடியாது. கோடையில் சூரியன் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அடிவானத்திற்கு மேலே இருக்கும். தீவிர பருவங்கள் ஒரு சிறப்பம்சமாகவும் தடையாகவும் காணப்படுகின்றன. நான் துருவ நாளை மிகவும் சவாலானதாக காண்கிறேன். குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் நிரந்தரமாக உறைந்த மண் ஆகியவை வீட்டை கட்டுவதில் எந்த வாய்ப்பையும் எடுக்க முடியாது. வானிலையை பொருட்படுத்தாமல் நாங்கள் சூடாக்கவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்கிறோம். துருவ கரடி சந்திப்புகள் கடந்த காலங்களில் நடந்துள்ளன. அத்தகைய சூழ்நிலைகளில் நெறிமுறை முதலில் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு எல்லோருடைய பாதுகாப்பிற்காக கரடியை ஊரைவிட்டு விரட்டியடிக்கும் அழைக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். பின்னர் தொடர்ந்த சிசிலியா, எனக்கு தெரிந்தது எல்லாம் என் காதலர் கிறிஸ்டோபர் மற்றும் எங்கள் நாய் பின்னிஷ் லெப்போன் கிரிம் ஆகியோருடன் நான் என் வாழ்க்கையை விரும்புகிறேன். நான் இங்கே எதிர்காலத்தை பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார்.